ஹாய் வெல்கம் டு கதிர் வாய்ஸ். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. தமிழர் வெற்றி கழகத்தில் ரொம்ப நல்ல பேச்சாளர்கள் நிறைய பேர் இல்லைனாலும் அதில் எதிர்கட்சியிலேருந்து என்ன கேள்வி கேட்டாலும் டக்குன்னு ஃபயர் விடுற மாதிரி பதில் சொல்கிற அதில் பார்த்திங்கன்னா டிவிகே ரமேஷ் தோழர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா பேசுவார். இப்போ சமீபத்தில் நிறைய அந்த தந்தி டிவி நடத்துகிற நிகழ்ச்சிகள் கூட பார்த்தீங்கன்னா ஃபயர் விட்டுக்கிட்டே இருக்காப்புல. டக்கு கலை எல்லாமே கலாய்ச்சி தொங்க விட்றாப்புல, கிழிச்சு தொங்க விட்றாப்புல மனுஷன். சிஎம் டெபுட்டி சிஎம் திமுகவில் போட்டு தினம் அடிக்கிறாப்புல. ரீசெண்டாக ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தேன், அவன் பெரிய வாய்ஸில் டப்பிங் பேசி அவளை பங்கமாக கலாய்ச்சிக்க அந்த வீடியோ போடுற நீங்களே பாருங்க. 3.1 என்னென்னவோ பேசுனீங்களே, தண்ணி நிற்குதுங்க அப்படின்னு சொல்லி மேயர் கிட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறேன், சென்னையில் ஒரு சொட்டு தண்ணி கூட எங்கேயுமே நிற்காது, தெருக்கள் எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோம், எல்லா இடங்கள்லையும் மழை பெஞ்ச உடனே பம்பு செட்டு போட்டு தண்ணியெல்லாம் நாங்கள் இறச்சிட்டோம். ஆனால் பாவிகளா, 4000 கோடி பம்பு செட்டு போட்டு தண்ணி இறக்கிறதுக்காக அப்போ அந்த கோபம் வருமா வராதா? பார்த்தீங்களா மக்களே, எப்படி ஃபயர் விட்டுருக்காப்புல பெரிய பங்கமாக கலாய்ச்சிக்க. அந்த 4000 கோடி எதுக்குன்னு கேட்டால் பம்பு செட்டை வச்சு அடிக்கிறதுக்கு 4000 கோடி கலாய்ச்சி தள்ளிட்டாரு. உண்மையிலே இவரோட பேச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. சில திமுகவை தென்னவடிக்க விட்டுருக்காரு. எந்த கேள்வி கேட்டாலும் டக்குன்னு பதில் சொல்லுவார். மற்றவங்கள வாயை பழக்க வச்சாலும் வாயை அடக்கி வச்சிருவார். உண்மையிலே டிவிக்கு ரமேஷ் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேச்சாளர். நிறைய மேடைகளில் பார்த்தீங்கன்னா இவரும் லயோலாமணி 2 பேர் திமுக பொழந்துக்கிட்டு இருக்காரு. 2026 இவங்களுடைய பேச்சு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். தமிழக வெற்றி கழகத்துக்கு அது பலம் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் மறக்காமல் இந்த வீடியோ பாருங்க. நன்றி.